நீலகிரி மாவட்டத்தில் கனமழை பெய்து வரும் நிலையில் கூடலூரிலிருந்து உதகை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் ராட்சத மரம் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஐயாசாமி வழங்க கேட்கலாம். ஐயாசாமி, தற்போது போக்குவரத்தில் ஏதேனும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறதா? விவரங்கள். முனிசா, நீலகிரி மாவட்டத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் பல பகுதிகளில் கனமழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக நேற்று இரவு முதல் உதகை, கூடலூர், பந்தலூர் சுற்றுப்பகுதிகளில் இந்த மழையின் தாக்கம் என்பது அதிகமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் இந்த கூடலூரிலிருந்து உதகை செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் இன்று ராட்சத மரம் வேரோடு சாய்ந்து விழுந்தது. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு தீயணைப்புத்துறையினர் மற்றும் தேசிய நெடுஞ்சாலை துறையினர் விரைந்து வந்து அந்த மரத்தை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். இதனால் உதகையிலிருந்து கேரளா, மைசூர் செல்லக்கூடிய வாகனங்களும், அதேபோல் கூடலூர் வழியாக கேரளா மற்றும் கர்நாடக மாநிலத்திலிருந்து வந்த வாகனங்களும் அணிவகுத்து நின்றன. நீண்ட நேர போராட்டத்திற்கு பின் மரம் அப்புறப்படுத்தப்பட்ட பின்பு போக்குவரத்து என்பது சீரானது. குறிப்பாக இந்த உதகையிலிருந்து கூடலூர் செல்லக்கூடிய சாலை என்பது அடர்ந்த வனப்பகுதி வழியாக உள்ளது. இதனால் இந்த மழை காலங்களிலும் மற்றும் காற்றுடன் மழை பெய்யும் பொழுது இந்த மரங்கள் விழுந்து போக்குவரத்து என்பது பாதிப்படுகிறது. குறிப்பாக இது போன்ற சமயங்களில் இந்த சாலையில் பயணிக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் தேவையின்றி இந்த மரங்களுக்கு கீழ் வாகனங்களை நிறுத்தவோ அல்லது நிற்கவோ கூடாது என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. தொடர்ந்து இந்த தேசிய நெடுஞ்சாலையில் மரங்கள் இருக்கும் பகுதிகளில் ஒரு குழுவினர் கண்காணிப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். மோனிகா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ஐயாசாமி.